வணக்கம். கம்மியான ஃபீஸ்ல குரூப் 1 தேர்வுக்கு தயாராகணுமா? அதுவும் லைஃப் டைம் பயிற்சியோட குரூப் 1 தேர்வுக்கான MPCM பேட்ச் அட்மிஷன் நடக்குது. இங்க கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, டெஸ்ட்ஸ், மென்டரிங், புக்ஸ் இது எதுவுமே உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. இந்த பேட்ச் ஜாயின் பண்ற மாணவர்களோட கனவு பதவியை அடையும் வரை எங்க சப்போர்ட் இருக்கும். உடனே 9360533992 நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A பிரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கான பொது தமிழ் வகுப்புகள். இன்றைய வகுப்பில் நம்ம படிக்க இருக்கிற தலைப்பு வந்து மைங்கொலிகள் அப்படின்னு பார்க்கணும். ஸோ நடந்து முடிந்த குரூப் 4 தேர்வில் இதிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டது. ஸோ அதிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து டைரக்டாக நம்மளுடைய புத்தகத்திலிருந்துமே வந்திருந்தது. இதை இன்னும் அப்டேட் பண்ணி கூடுதலாக சில வந்து பார்த்தீங்கன்னா மைங்கொலிகள் வந்து அதாவது லகர வேறுபாடு, அதை வகர லகரம் சொல்லுவோம். அதுக்கடுத்து தமிழோட சிறப்பு லகரம் அல்லது மகர லகரம் சொல்லுவோம், அந்த நகர லகரம் சொல்லுவோம். இந்த 3 லகர வேறுபாடு அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். அப்ப நகர 2 சுழினா 3 சுழினா அதுக்கான வேறுபாடு என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி வந்து நகரம்னா அந்த நார்களை ஸோ அதுலேயும் வேறுபாடு நமக்கு தெரியணும். அதுக்கடுத்து வந்து ரகரம் வந்து ரா சின்ன ரா போடுவோம், அதுக்கடுத்து பெரிய ரா. இதனுடைய வேறுபாடுகள் வந்து ஸோ அதனுடைய ஒலிப்பு முறை, அதுக்கடுத்து அதனுடைய பொருள் என்ன வரும், அது சொல்ல வரும்போது வரும், எங்கே எந்த லகரம் வந்து போடணும், எந்த நகரம் போடணும், எந்த ரகரம் போடணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். இலக்கண விதியோட சேர்த்து பார்க்க போறோம். ஸோ இன்றைய வகுப்பு நம்ம கண்டிப்பா அப்கமிங் குரூப் 2A பிரிலிமினரி எக்ஸாமினேஷன்ல 2 கேள்விகள் கண்டிப்பாக இருக்கு. இந்த வகுப்புல பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 தெரியும் அப்படியே டேரக்டா நம்ம புத்தகத்திலேருந்தே வந்திருக்கு. ஸோ இப்போ இலக்கணம் 5 இலக்கணங்கள் படிச்சிருப்பீங்க, காலையில எழுந்து ரிவிஷன் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிரித்தெழுதுக, சந்திப்பிலை, குறில் நெடில் வேறுபாடு அப்படின்ற வரையும் நம்ம 8 தலைப்புகள் முடிச்சிருக்கோம். 8யுமே ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ காலையில எழுந்தனால 8 டாபிக் ரிவிஷன் பண்ண முடியல, 4 தான் ரிவிஷன் பண்ணா நாளைய தினம் வந்து காலையில் எழுந்த உடனே ரிமைனிங் 4 டாபிக் ரிவிஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரிவிஷன் அப்படின்றது கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் நம்ம தமிழ்ல அதிக மதிப்பெண் வந்து பெற முடியும் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இன்றைய நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, அதுல நகரம் நா அப்படின்னு அந்த வேறுபாடு நம்ம படிக்க இருக்கோம். வாங்க படிக்கலாம். மைங்கொலிகள் ரொம்ப முக்கியமானது. சொல் பொருள் அடிப்படையிலும் அதே மாதிரி எங்க எது வரும் வராது அப்படின்ற அடிப்படையிலும் நம்ம கேள்வி சரியா விடையளிச்சலாம் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, மைங்கொலிகள் சொல்றாங்க. இப்போ மனம் அப்படின்னு இருக்கு. ஸோ மனம் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்க இலக்கியங்கள நாற்றம் தான் சொல்லுவோம். வந்து வாசனை அப்படின்னு கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா வாசனை பின்னாடி வருது வந்து. ஸோ அப்போ நல்ல மனம் வீசுது அப்படின்னும் போது 3 சொல்லி நான் பண்ணணும். மனம் அப்படின்றது உள்ளத்தை குறிக்கும். வந்து ஸோ உள்ளம் அகம் அப்படின்னு வந்து குறிக்கும். அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லும் பொழுது ஒரே மாதிரி தான் இருக்கும். மேலே உள்ள 2 சொற்களையும் கவனிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மைங்கொலிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ஒன்றே போன்று ஒலிப்பினை கொண்டவைகளாகவும் முற்றிலும் வேறுபட்ட பொருள் கொண்டவைகளாகவும் காணப்படுறது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து மைங்கொலிகள். இப்போ நான் வந்து அப்போ நம்ம சொல்லும் போது 3 சொல்லி நான் இருக்கு, 2 சொல்லி நான் இருக்கு, அதுக்கப்புறம் நகரம் அப்படின்றதுல வரக்கூடிய முதல் எழுத்து நான் வந்து, அதுக்கடுத்து வகர லகரம், சிறப்பு தமிழ் நகரம் அல்லது மகரம் மாதிரி இருக்கு, மகர லகரம், நகர லகரம் அப்படிங்க. ரா சின்ன ரா பெரிய ரா நம்ம சொல்லுவோம் புரிதலுக்காக. ஆகிய 8 வந்து மைங்கொலி எழுத்துக்கள் ஆகும். அப்ப மைங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டாங்கன்னா மொத்த மைங்கொலி எழுத்துக்கள் அப்படின்றது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இந்த நகரத்துல இன்னொரு நம்ம நான் வந்து போட்டுக்கலாம். அந்த நான் போட்டீங்கன்னா டன் நகரம் அப்படி நான் அப்படின்னா நான் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் 8 இருக்கு அப்படிமுக்கிறோம். இந்த 8மே நமக்கு வந்து வேறுபாடு அப்படின்றது நம்ம சொற்பொருள் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸோ அப்போ 3 சொல்லினா 2 சொல்லினா நகரத்தில் வர நான் வந்து ஸோ இது நம்ம உச்சரிக்கும் போது எப்படி உச்சரிக்கணும்னா அப்போ 3 சொல்லி நான் சொல்லும் போது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தோடு அப்போ நாவோட நுனி வந்து என்ன பண்ணா மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொட்டுச்சுன்னா அப்போ நாவின் நுனி அப்படின்னு மாறவே போறதில்ல. ஏன்னா 3 அதான் வரப்போகுது வந்து. அப்போ மேல்வாய் அன்னம் இருக்கு அப்படின்னா அதனுடைய நடுப்பகுதியை தொட்டுச்சுன்னா 3 சொல்லினா நான் அப்படின்னு அப்போ நீ நாக்க மடிச்சு அந்த நுனி பகுதி போயிட்டு மேல் அன்னத்தின் நடுப்பகுதி தரணும் நான் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே வந்து பாத்தீங்கன்னா முன்பகுதியை தரணும் நான் அப்படின்னா முன்பகுதி தரணும். அப்ப நான் அப்படின்னு நான் அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்ப நான் அப்படின்னு நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெடில் போயிடக்கூடாது. அதே முன்பகுதியை தொட்டுச்சுன்னா நான் 2 சொல்லி நான், நடுப்பகுதியை தொட்டுதுன்னா அது வந்து 3 சொல்லி நான் அப்படி பார்க்கிறோம். அதே நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதி தொட்டா நான் மேல்வாய்ப்பல் நான் அப்ப மேல்வாய்ப்பல்லோட அடிப்பகுதி தொடணும். அப்ப மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதி அப்படிங்கிறோம். தொட்டுச்சுன்னா நகரம் பிறகு நகரம் அப்படின்னு சொல்லும்போது நகரம் அப்படின்னும் போது மேல்வாய்ப்பல்லின் அடிப்பகுதி வந்து நான் அப்படின்னும் போது முன்பகுதி, நான் அப்படின்னும் போது நடுப்பகுதினா 3 சொல்லி நான் வந்து, முன்பகுதினா 2 சொல்லி நான், அப்புறம் நான் அப்படின்றது நகரத்துல இருக்கணும் நான் அது வந்து அடிப்பகுதி தொடணும் அப்படி பார்க்கணும். அப்ப உச்சரிப்பு நம்ம பிக்சர்லயும் பாத்தீங்கன்னா என்னன்னா இது வந்து நடுப்பகுதியை தொடுது. 3 சொல்லி நான் வந்து நடுப்பகுதியை தொடுது வந்து, 2 சொல்லி நான் அப்படின்றது முன்பகுதியை தொடுது. அதே வந்து நகரத்துல வர நான் அப்படின்றது பல்லின் அடிப்பகுதியை தொடுது அப்படி பார்க்கிறோம். ஸோ அவ்வளவுதான் அது உச்சரிப்பை வந்து குறிக்குது அப்படி பார்க்கிறோம். ஓகே. இப்போ
இத்து இன்னு இரு இன்னு ஆகியவை இன எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதே இன எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கசட தப்பர அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல வலினம், அதான் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இருன்னு. ஸோ அப்ப கசட தப்பர அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு வந்து. ஸோ அப்போ இதுதான் வலினம் அப்படி பார்க்குறோம். ஸோ இப்போ இது இனமான எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ஞான நமன அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஞான நமன அப்படின்னா இங்கு இஞ்சு 3 சொல்லி இன்னு இன்னு இந்து இம்மு அப்போ 2 சொல்லி இன்னு. இப்போ பாருங்க இன எழுத்துக்கள் அப்படின்னு எடுக்கும் போது வந்து இட்டு இன்னு சொல்றோம் வந்து. அப்போ இட்டு இன்னு இருக்கா, அடுத்து இத்து இந்து சொல்றோம், இத்து இந்து இருக்கா, அடுத்து இரு இன்னு சொல்றோம். அப்ப இரு இன்னு இருக்கா வந்து. ஸோ அப்ப இட்டு இன்னு இத்து இந்து இரு இன்னு ஆகியவை இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த இன எழுத்துக்களை கொண்ட டகரத்தை அடுத்து வந்து வரும் நகரம் வந்து டன்னகரம் சொல்றோம். அப்ப இட்டு இன்னு இன எழுத்து சொல்லும் போது டகரத்தை அடுத்து வருவது என்னன்னா டன்னகரம் அப்படியும். அப்ப டகரம் அப்படின்றதோட சேர்ந்த மாதிரி அடுத்து வருது, இது இன எழுத்துன்னு சொல்லியாச்சு. அப்ப 3 சொல்லி இன்னும் நம்ம சொல்லும் போது என்ன சொல்லணும்னா டன்னகரம் அப்படி சொல்லணும். அப்ப டன்னகரம் 3 சொல்லி, ஏன்னா அதான் இன எழுத்து. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தகரத்தை அடுத்து வரும் நகரம், அதனால தன்னகரம் வந்து. அப்ப தன்னகரம்னா இந்து போறோம்ல, தன்னகரம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப டன்னகரம்னா 3 சொல்லி இன்னுக்கு, அதே தன்னகரம் அப்படின்னா இந்து போடுறோம் வந்து. அது மாதிரி ரகரத்தை அடுத்து வரும்போது என்ன சொன்னோம்னா ரன்னகரம் சொன்னோம். ரன்னகரம்னா இந்த 2 சொல்லி இன்னும். அப்ப டன்னகரம் தன்னகரம் ரன்னகரம். அப்ப டன்னகரம்னா 3 சொல்லி இன்னும் அதுல வரும்னு அர்த்தம். அதே மாதிரி தன்னகரம்னா இந்து வரும்னு அர்த்தம். அதே வந்து ரன்னகரம் அப்படின்னா 2 சொல்லி இன்னு 2 சொல்லி நான் என்ன வரும் அப்படி அவ்வளோ முடிஞ்சிச்சா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன எழுத்துக்கள் அடிப்படையில். அப்போ இட்டு இன்னு இத்து இந்து இரு இன்னு அப்படி பார்க்குறோம். அது எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வல்லினம் வந்து மெலினம். வல்லினம் அப்படின்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு 6. மெல்லினம் அப்படின்னும் போது இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு அப்படி பார்க்குறோம். இந்த 6 வந்து நகரம் வர வேண்டிய இடத்தில் நகரமும் எழுதப்படுமானால் பொருள் மாறுபாடும் என்பதை உணர்க. அப்ப நகரம்னா டன்னகரம் வர வேண்டிய இடத்துல நம்ம ரன்னகரம் போட்டுட்டோம் அப்படின்னா பொருள் மாறுபாடு. டன்னகரம்னா என்னது 3 சொல்லி இன்னு, ரன்னகரம்னா 2 சொல்லி இன்னு. அப்ப நம்ம மாத்தி போட்டுட்டோம் அப்படின்னா பொருள் வேறுபாடு ஏற்பட்டுரும் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப பொருள் வேறுபாடு உணர்க. இப்ப வானம் அப்படின்னா வந்து 3 சொல்லி 4 போட்டீங்கன்னா அது வந்து வெடி, அது 2 சொல்லி 4 போட்டீங்கன்னா அது ஆகாயம் வந்து. ஸோ இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டினா கேட்டுட்டாங்க அப்படின்னு பின்னாடி நம்ம வந்து ஸ்டார் போட்டு கொடுத்துருவோம். பனி அப்படின்னா 3 சொல்லி நீ போட்டீங்கன்னா வேலை வந்து, 2 சொல்லி நீ போட்டீங்கன்னா குளிர்ச்சி வந்து. மனம் அப்படின்னா 2 சொல்லி நான் போட்டீங்கன்னா உள்ளம், மனம் அப்படின்னா நறுமணம் வாசனை அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதே மாதிரி கணை அப்படின்னா வந்து ஒளி, 2 சொல்லி நான் போட்டீங்கன்னா. அதே கணை 3 சொல்லி நான் போட்டீங்கன்னா அம்பு வந்து. அப்போ கணை ஒளி, கணைனா கணைத்தல் அப்படின்னா 2 சொல்லி நான் போடணும், 3 சொல்லி நான் போட்டீங்க அப்படின்னா வந்து அது அம்பு. இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா அதே 2 சொல்லி நான் போட்டா ரன்னகரம் சொல்லலாம், 3 சொல்லி நான் போட்டீங்கன்னா டன்னகரம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை 2 சொல்லி 3 சொல்லி நம்ம போட்டோம்னா நமக்கு புரிதல்லாம். நம்ம தேர்வில் அதிகமான மதிப்பெண் வாங்கணும், அவ்வளவுதான். அதை வந்து நம்ம எப்படி நினைவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்றது வந்து செகண்டரி தான். கரெக்டா போட்டோமா இல்லையா அப்படின்றதான் நமக்கு வந்து முதன்மையானது அப்படின்னு. சொற்களில் நான் இடம்பெறும் இடம் அப்படின்னு சொல்லும் போதே நாக்கு வந்து உள்ள மடிச்சு மேல் அன்னத்தின் வந்து பாத்தீங்கன்னா நடுப்பகுதியை தொடர மாதிரி சொன்னீங்கன்னா அது 3 சொல்லினா. அதே வந்து மேல் அன்னத்தின் முன்பகுதியை தொட்டினா அது 2 சொல்லினா அப்படி பார்க்கிறோம். அப்ப டா எனும் எழுத்துக்கு முன் வரும், டா எனும் எழுத்துக்கு முன்னாடி இன் வரும். அப்ப கண்டம் வண்டி நண்டு அப்படி பார்க்கிறோம். ஸோ அப்ப என்ன தெரியுதுன்னா டன்னகரம் சொல்றோம், இன எழுத்துன்னு சொல்லியாச்சு. அப்ப இன எழுத்து அப்படின்னும் போது இப்ப கண்டம் அப்படின்னு எழுதுனீங்க, இப்ப கா போட்டுறீங்க, இன்னு போட்டுறீங்க, டா இம் வந்து கண்டம் வந்து. இப்போ உங்களுக்கு வந்து இங்க 2 சொல்லியா 3 சொல்லியா வரணும்னா இந்த இடத்துல வந்து என்னது டா இருந்தது, ஏன்னா இன எழுத்துல அப்ப டாக்கு முன்னாடி 3 சொல்லி தான் வரணும் வந்து. இப்ப அடுத்து பாருங்க டா அப்படின்றது அதனுடைய வந்து பாத்தீங்கன்னா வரிசை அப்படின்னா டாடா டிடி டூ டூ அப்படின்னும். அப்ப டாடா டிடி டூ டூ டிடி அப்படின்னும் போது டி வந்து. அப்ப வண்டி அப்படின்னு வருது, அப்ப முன்னாடி 3 சொல்லி நான் தான் வரணும், இன்னும் வரணும். நண்டு அப்படின்னா டாடா டிடி டூ 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 அப்ப முன்னாடி 3 சொல்லி வரணும் அப்படி, அவ்வளவுதான் வந்து. ஸோ அப்ப நம்ம இன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்துட்டோம். டா எனும் எழுத்துக்கு முன் என்ன வரணும்னா 3 சொல்லி இன்னு தான் வரணும் அப்படி பார்க்கலாம். அப்ப ரா எனும் எழுத்துக்கு முன் வந்து என்ன வரணும் அப்படின்னா 2 சொல்லி இன்னு, அதான் ரன்னகரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோமா. அப்ப ரா என்ற எழுத்துக்கு முன்னாடி 2 சொல்லி இன்னு தான் வரணும் அப்படி பார்க்கிறோம். அப்ப மன்றம் நன்றி கன்று அப்படி பார்க்கிறோம். அப்ப ராக்கு முன்னாடி ராவோட வரிசை என்னது ரா ரா ரி ரி ரு ரு ரே ரே ரை ரோ ரோ ரவ் அப்படின்னு வரும். ஸோ அப்போ நம்ம சொல்லும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரன்னகரம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சாச்சு. அப்படி படிக்கும் போது 2 சொல்லி இன்னு நம்ம படிச்சாச்சு. அப்போ ரா அப்படின்னு போட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், ராவோட வரிசைக்கு முன்னாடி 2 சொல்லி இன்னு தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதான் என்னுடைய இது. அடுத்து இப்போ லா 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 ஃபர்ஸ்ட் லா என்னது வகர லகரம், வா மாதிரி இருக்கா வகர லகரம்.
மா மாதிரி போட்டு கீழே இருக்கிறோமா, அதனால மகர லகரம் வந்து. அதே பார்க்க நா மாதிரி இருக்கா, அதனால நகர லகரம். அப்ப லகரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம லகரம் அப்படின்னு உச்சரிப்பு ஒரு பக்கம் சொல்லும் பொழுது வகரம், மகரம், நகரம் அப்படின்னு சொல்லி மூணா பிரிக்கணும் வந்து. இப்ப லா அப்படின்னும் போது நாவின் இரு பக்கங்கள் தடித்து வந்து மேல் பற்களின் அடியை லா அப்படின்னா மேல் பற்களின் அடியை தொடரணும். தொட்டுச்சுன்னா அது வந்து என்ன சொல்லணும்னா லகரம் தோன்றும் அப்படிங்கிறோம். அப்ப லகரம் தோன்றுவதற்கு நமக்கு என்ன ரூல் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நாவின் இரு பக்கங்கள் தடிக்கணும் வந்து. அடுத்து மேல் பல்லின் அடியை தொடரணும். அப்ப நாவின் இரு பக்கங்கள் தடித்து வந்து மேல் பல்லின் அடியை போய் தொட்டுச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்னா நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வந்து லகரம் அப்படி சொல்லுவாங்க. அப்ப வகர லகரம் வா போல இருப்பதால் வகர லகரம்ன்றோம். அப்ப வகர லகரம். இப்ப நாக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம், டன்னகரம் அப்படின்னா 3 சொல்லி இன்னும் போடணும், தன்னகரம்னா இந்து போடணும், ரன்னகரம் அப்படின்னா 2 சொல்லி இன்னும் போடணும். அதே மாதிரி லகரத்துல நம்ம வகர லகரம் அப்படின்னா வா மாதிரி இருக்கக்கூடிய லகரம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ வா மாதிரி இருக்கக்கூடியது வந்து. அப்போ உச்சரிப்பு அப்படின்னும் போது நாவுடைய இரு பகுதியும் தடிக்கணும். என்ன பண்ணோம் வந்து நாவின் இரு பகுதி தடித்து இது லகரத்துக்கு வகர லகரத்துக்கு இரு பக்கங்கள் தடித்து மேல் பல்லின் அடியை போய் டச் பண்ணணும். அப்போ மேல் பல்லின் அடியை டச் பண்ணிச்சுன்னா அது என்ன லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே லா நகர லகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாவின் இரு பக்கங்கள் அதே மாதிரி தடிக்கணும். தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதி தரணும். அப்ப மேல் அன்னம் இருக்கு, நடுப்பகுதியை போய் தொடணும். மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை போய் தொட்டுச்சுன்னா அதே மாதிரி நடுப்பகுதி தொட்டு நா அப்படின்னும் போது மேல் அன்னத்தின் நடுப்பகுதி வந்து. இப்ப லா அப்படின்னும் போது மேல் அன்னத்தின் நடுப்பகுதி, மேல் அன்னத்தின் நடுப்பகுதி லா லா. அப்ப லா அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து மடிச்சு மேல் அன்னத்தின் நடுப்பகுதி தொட்டினா அங்க லா பிரிக்கும், அது நகர லகரம் பிறக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்த லகரத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நா போல் இருப்பதால் இது வந்து என்ன சொல்றோம்னா நகர லகரம் அப்படின்றது வந்து. அப்ப நா மாதிரி இருக்கிறதுனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா இதனை புது லகரம் என அழைக்கிறோம். பொது லகரம் சொல்றது மட்டும் இல்லாம இது நா போல் இருப்பதால் நம்ம என்ன சொல்றோம் நகர லகரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப நகர லகரம் எதை சொல்றோம் அப்படின்னா வந்து லா சொல்றோம். அப்ப மேல் அன்னத்தின் நடுப்பகுதி டச் பண்ணணும் அப்படிங்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து மூன்றாவது லா சிறப்பு தமிழ், தமிழுக்கு ஒரே சிறப்பானதுன்னு சொல்லுவோம். இல்ல மா மாதிரி இருக்கிறதுனால மகர லகரம் சொல்றோம். இது லா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால். அப்ப தமிழ் அப்படின்னு சொல்லும் போது வருடணும், அப்ப இல் அப்படின்னு சொல்லும் போது வருடணும் வந்து. அப்ப இந்த லா அப்படின்னும் போது என்னன்னா வருடிக்கிட்டே போச்சு அப்படின்னா என்ன பண்ணும் நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் நமக்கு என்ன தோன்றுதுன்னா லகரம் வந்து தோன்றுதல் அப்படிங்கிறோம். அப்ப தமிழுக்கு சிறப்பானது, எனவே இதனை சிறப்பு லகரம் என்றும் அழைக்கிறோம். இப்ப மா போல இருப்பதால் நம்ம என்ன சொல்றோம் மகர லகரம் என்றும் கூறுவது இலக்கண மரபா வந்து இருக்கு. அப்ப பாக்குறது மா மாதிரி இருக்கிறதுனால இது நம்ம என்ன சொல்றோம் மகர லகரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அது நமக்கு வந்து முக்கியமானது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்து இப்ப நமக்கு என்னன்னா அப்படியே வருடிட்டே போகணும். போச்சுன்னா அது என்ன சொல்றோம்னா சிறப்பு தமிழ் லகரம் இல்ல மகர லகரம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்ப பொருள் வேறுபாடு பார்ப்போமா வந்து. பொருள் வேறுபாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்ப லா 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 வந்து அப்ப வருடம். அப்ப 3 வேறுபாடு அப்படின்னு விலை அப்படின்னும் போது நம்ம வந்து வகர லகரம் போட்டோம்னா பொருளின் மதிப்பு, பொருளின் மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா வகர லகரம் போட்டோம் வந்து. அதே விலை அப்படின்னா விளைச்சல் அப்படின்னும் போது உண்டாக்குதல் வந்து. விலை அப்படின்னா என்னது விரும்பு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 3 உள்ள வேறுபாடு இதுதான் நமக்கு தேர்வுல கேட்கறாங்க. அப்ப கொடுத்துட்டு இதுக்கான பொருள் என்ன வந்து இதை குறிக்கக்கூடிய பொருள் எது ஆப்ஷன் எது அப்படின்னு கேட்கறாங்க வந்து. அப்ப இலை 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 இது முந்தைய ஆண்டுல கேட்டது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. இலைன்னா செடியின் இலை வந்து வகர லகரம். இலை நகர லகரம்னா மெலிந்து போதல் இலைந்து போதல். இலை அப்படின்னும் போது நூலிலை வந்து மகர லகரம். அப்ப அழகு அப்படின்னு பார்க்கும்போது வந்து என்னன்னா பறவை மூக்கு. அது அழகு அப்படின்னா பெண் பறவையை குறிக்குது. அழகுனா வனப்பு வந்து. அப்ப வகர லகரம்னா பறவையோட மூக்கு வந்து அழகுன்றோம். அதே வந்து நகர லகரம் வந்து பெண் பறவையை குறிக்குது. மகர லகரம் வந்து பாத்தீங்கன்னா வனப்பு வந்து குறிக்குது அப்படிங்கிறோம். ஸோ அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும் வந்து. அடுத்து அலை திரை திரி அலை தயிர் அலை கூப்பிடு. அப்ப அலை அப்படின்னும் போது என்னன்னா திரை திரி வந்து வகர லகரமா இருந்ததுன்னா. அதே அலை அப்படின்னா தயிர் வந்து நகர லகரம். அதே வந்து மகர லகரம் வந்து அலைனா அலை கூப்பிடுதல் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ ஒளி ஓசை, ஒளி வெளிச்சம், ஒளி கெடுதல் இல்லை ஒளித்து கட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ சின்னலி அப்படின்னுவோம், பெரியலின்னு சொல்லுவோம். அப்புறம் தமிழ் இல்லைன்னா மகர லகரம். அப்போ நம்ம சொல்லும் போது தமிழ்ல சொல்லும்போது வகர லகரம் நகர லகரம் மகர லகரம் அப்படிமா. அப்போ ஓசை வெளிச்சம் கெடு வந்து. அடுத்து கலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வகர லகரம் வித்தை. கலை அப்படின்னா நீக்க அந்த கலை எடுத்தல் சொல்லலாம். அது கலை அப்படின்னா மூங்கில் வந்து. அப்ப மகர லகரம் போட்டோம்னா அது வந்து மூங்கில குறிக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு கேட்டது அப்படின்னு பார்க்கும்போது வந்து 3 கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கேட்டது தான் வந்து 6 கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் வந்து 1 2 3 6 வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க. வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. கிளி அப்படின்னா அச்சம் சின்னலின்னு சொல்லுவோம். சின்னலி பெரியலினா குறில் நெடில்னு அர்த்தமாயிடும். அதனால வகர லகரம் நகர லகரம் அண்ட் மகர லகரம் அப்படி பார்க்குறோம். கிளி அச்சம், கிளி ஒரு பறவை வந்து. அச்சம் வந்து கேட்டிருக்காங்க ஏற்கனவே. தலை சிரசு தலை கட்டுதல் தலை இலை அப்படின்றது நம்ம கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன் வந்து. தால் நாக்கு தால் அப்படின்னு கால் பாதம் வந்து நகர லகரம். தால் அப்படின்னா மகர லகரம் பனி வந்து. வலி கேட்டிருக்காங்க வலிமை வலி காற்று வலி பாதை வந்து.
நம்ம சொல்றது வந்து வகரம், அப்புறம் நகரம், அதுக்கப்புறம் மகரம், அந்த ஆர்டர்ல சொல்றோம் லகரத்தை பொறுத்தவரையும். வால் அப்படின்னும் போது விலங்கின் வால் பகுதி, வால் கத்தி, வால் வந்து உயிர் வால் அப்படி பார்க்குறோம். சில முக்கியமானது 2, 3, 6, 7, 8, 10 அப்படி பார்க்குறோம். இதெல்லாம் முந்தைய தேர்வில் கேட்டிருக்காங்க அப்படி பார்க்குறோம். அடுத்து ரா எழுத்துக்கள் வேறுபாடு அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா, நாவின் நுனி மேலனத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது அப்படி பார்க்குறோம். இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ ரா அப்படின்றது நாவின் நுனி மேலனத்தின் முதல் பகுதியை தொடுறோம். அப்போ ரா வந்து என்னன்னா நாவின் நுனி மேலனத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் வந்து. அப்போ ரா வந்து நம்ம இடையின எழுத்துன்னு சொல்றோம் வந்து. அப்போ இடையின எழுத்து அப்படின்றதுனால நம்ம என்ன இடையின ரகரமா இது வந்து இருக்கு ராவை. அதுமாதிரி ரா அப்படின்றது வந்து நாவின் நுனி மேலனத்தின் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இது வலின எழுத்து என்பதால் வலின ரகரம் வந்து. அப்ப நம்ம இடையின எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லணும், இப்ப வலினம் அப்படின்னும் போது என்ன சொல்லணும், கசட தாப்பரன்னு சொல்லுவோமா. அப்ப இக்கு வந்து இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு. அப்ப இது இரு அப்படின்னா ரா இங்க வருதா. அதனால என்ன சொல்லணும்னா வல்லின ரகரம் அப்படின்னு. அது இடையினம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், யரள வளல. இப்ப ரா இரு புள்ளி வச்சிட வேண்டியதான். அதான் வந்து இடையினம் முடியும். அப்ப இடையினம் அப்படின்னும் போது இரு இங்க வருதா. ஸோ அப்போ இடையின ரகரம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எரள வளல இரு. அதே வல்லின ரகரம்னா கசட தப்பரள வர ரா. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து இடையினம் அப்படி சொல்லி சொல்றோம். சரி, இடையின ரகரம் சொல்லலாமா. இடையின ரகரம் இது வல்லின ரகரம். ஓகேவா, புரியுதா. நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அதுக்கு எடுத்து இப்ப பொருள் வேறுபாடு என்னப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏரி அப்படின்னா நீர்நிலை ஒண்ணு, ஏரினா மேலே ஏரி. அப்ப நம்ம சொல்லும் போது வல்லின ரகரத்துல வந்து மேலே ஏறணும், இடையின ரகரத்துல நீர்நிலையா வந்து இருக்கு. கூரை இடையின ரகரம் வீட்டின் கூரை வந்து. அதே வந்து கூரை வந்து நம்ம வல்லின ரகரம் அப்படின்னா கசட தப்பரள ரா வந்து. புடவை அறம் அப்படின்னா கருவி வந்து, அறம் தருமம், குறை ஒளி, குறை குறைவு, பொறி நெற்பொறி, பொறி இயந்திரம். ஸோ அப்போ பொருள் வேறுபாடு அப்படின்னு நம்ம இதை நல்லா படிச்சுக்கணும். இதை கிட்டத்தட்ட நம்ம 20 தடவை படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு அப்போ அப்படி ரிவிஷன் பண்ணாதான் நமக்கு அது அதனோட சொற்பொருள் அப்படின்னு நினைவில் வரும். அப்போ எந்த ரா போட்டா நம்ம என்ன பொருள் அப்படின்றது நம்ம நினைவில் வச்சுக்க முடியும். கேள்வியை கேட்குறாங்க, நல்லா படிச்சாதான் இதை வந்து ஆன்சர் பண்ண முடியும் அப்படிம்பாங்க. நல்லா ரிவிஷன் பண்ணதான், படிச்சால ரிவிஷன் பண்ணா. எழுத்து பிழை தவிர்க்க வந்து இப்ப நான் ரா ரா லா 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 இவற்றின் வேறுபாடு அறிந்து வாய்விட்டு ஒழித்து பழகுவது சாலச் சிறந்தது. இவ்வெழுத்துக்களுக்கான சில அடிப்படை இலக்கணத்தை என்னன்னா கசடர கற்றல் இன்றியமையாத கற்றல் பணியாகும். மேலே உள்ள 8 எழுத்துக்களின் நகரம் மட்டுமே சொல்லின் தொடக்கமாக வரும். இப்ப அடுத்து முக்கியமானது, இப்ப நம்ம இலக்கண படி வந்து பாத்தீங்கன்னா எது வந்து சொல்லின் முதல்ல வரும். இப்ப நம்ம கொடுத்துருக்க 8 மைங்கொலிகள் இருந்தாலும் நகரம் மட்டும்தான் என்ன பண்ண சொல்லின் தொடக்கமாக வரும். இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப வேற ஏதாவது சொல்லி கொடுத்தானா தமிழ் சொல்லி கிடையாது அறிமுகிறோம். அப்ப ரகரம் மெய் அப்படின்னா வல்லினத்துல வர ரகரம் இருக்குல்ல, அந்த ரகர மெய் சொல்லின் இறுதியில் வராது. அப்ப ரகர மெய் அப்படின்றது இரு அப்படின்றது வல்லினத்துல வருதுல்ல, சோ அது வந்து இறுதியில் வராது அப்படிமுக்கிறோம். மற்றவை எப்படி வரும்னா, மற்றவை யார் இருக்கா, இப்ப நான் அதாவது சொல்லின் இறுதியில் வராது. அதே மாதிரி மேலுள்ள 8 எழுத்து நகரம் மட்டுமே சொல்லின் தொடக்கமாக வரும். மற்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லின் இடையில் இறுதியில வரும். ஆனா இடையில மட்டும் வரும், இறுதியில வராதுன்னா அது வந்து என்னது ரா ரன்னகரம் நம்ம சொல்லலாம், அல்லது வந்து வல்லின ரகரம் சொல்லலாம். அது மூலியமா உங்களுக்கு ரா எப்படி இருக்குன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம மீதி இருக்கிறதுனா நா, அதே மாதிரி நம்ம இடையினத்துல வர ரா, அப்புறம் லா லா லா, இது எல்லாமே சொல்லின் இடையிலும் இறுதியிலும் உறவு முடிக்கிறோம். இப்போ முதல்ல வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து எடுத்துக்காட்டு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல நண்டு நாடகம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ முதல்ல வரக்கூடியதாக வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல நண்டு நாடகம், அப்போ நான் வந்து இருக்கு முதல்ல அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மயங்கொலிகள். அது இடையில வரக்கூடியது அப்படின்னு பாருங்க, பந்துல இந்து, கண்டுல இன்னு, கன்றுல இன்னு, கற்றுல இரு, பார்த்துல இரு, அடுத்து கால்கள்னா இல்லு, கொல்வது இல்லு, புகழ்வது இல்லு. அப்ப இடையில வரக்கூடியதா வந்து பாத்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்ப பந்து, கண்டு, கன்று, கற்று, பார்த்து, கால்கள், கொல்வது, புகழ்வது அப்படிங்கிறோம். இது இடையில வரக்கூடியது அப்படிங்கிறோம். அப்ப கடையில வரக்கூடியது கடைசியில என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து கடைசியில வரக்கூடியது அப்ப நமக்கு கண் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இன்னு கடைசியில வருது. அவன் இன்னு, பார் இரு, கால் கொல் புகழ் அப்படிங்கிறோம். ஸோ அப்ப முதலில் வரக்கூடியதா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு அமையுது அப்படின்னா
நகரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நகர நகரம் அப்படின்னு அமையுது. நண்டு நாடகம் வந்து இடையில எல்லாமே வந்துடுது. எதை தவிர்த்து அப்படின்னு எல்லாமே வந்துடுது. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துடுது. 8மே வந்துடுது. அப்ப முதல்ல வரக்கூடியது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த நாவை போட்டுக்கலாம். வந்து இடையில வரக்கூடியது அப்படின்னா அந்த 8மே வந்துடுதுன்னு போட்டலாம். வந்து அப்ப கடையில வரக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கடையில கடைசியா வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது வராதுன்னா இரு வரல. அதே மாதிரி நமக்கு இருனா அந்த என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ரன்னகரம் அப்படின்னு சொல்லி அது நல்லா கசட தாப்புறலாம் வள்ளிநகரம் அப்படிங்கிறோம். ஸோ அது வரல. அதே மாதிரி இந்து அப்படின்னு கடைசியா வரல அப்படிங்கிறோம். ஸோ அப்போ நமக்கு வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து முதல்ல வரனா நான் வருது, இடையில வந்து 8மே வருது, கடைசியில வந்து 6 வருது. எது வரலன்னா இரு ரன்னகரம் அல்லது வல்லினத்தில் வரக்கூடிய ரன்னகரம் ரா அப்படின்றது வரல, இரு இந்து வரல அப்படிங்கிறோம். ஸோ அடுத்து தமிழ் சொல்லில் வந்து தொடக்கமாக மெய் எழுத்துக்கள் வருவதில்லை. ஸோ மெய் எழுத்துக்கள் தொடக்கமாக வராது. அப்போ என்ன வரும் அப்படின்னா தமிழ் சொல்லின் தொடக்கமாக வரக்கூடியது அப்படின்னும் போது வந்து நமக்கு தெரியும் எதெல்லாம் வரும் அப்படின்னா உயிரெழுத்து உயிர்மெய் எழுத்து வரும். மெய் எழுத்துக்கள் தொடக்கமாக வருவதில்லை. அப்படி வந்துச்சுன்னா தமிழ் சொல்லே கிடையாது வந்து. ஸோ வரின் தமிழ் இல்லை அப்படி. அப்போ மெய் எழுத்துக்கள் தொடக்கத்தில் இப்போ கிரீடம் பிரியா வடமொழியா வந்து பார்த்தீங்கன்னா கிளேஷ் அப்படின்னு ஆங்கிலம் அனுப்புகிறோம், கிளிஷே அப்படின்றது. ஸோ வல்லின மெய்யோடு சொல் முடியாது. அப்போ வல்லின மெய்யோட சொல் முடியுமா அப்படின்னா வந்து முடியாது. அப்போ வல்லின மெய்யோடு சொல் முடியாது அனுப்புகிறோம். அப்போ வல்லின மெய்யா என்ன இருக்கு அப்படின்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு. ஸோ இந்த வல்லின மெய் அப்படின்றது சொல் முடியவே முடியாது. அப்படி முடிஞ்சுன்னா அது வந்து தமிழ் சொல் இல்லை. இப்போ பார்க்குன்னு இருக்கு, பெஞ்ச் இருக்கு, பட்டு இருக்கு, போத் இருக்கு, டப் இருக்கு அப்படின்னா அது தமிழ் இல்லை அப்படிங்க. ஸோ அப்போ முடியும் போது கண்டிப்பா என்னன்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பிரில முடியக்கூடாது. வல்லின மெய்கள் ஈரொற்றாய் வரா. அப்ப ஈரொற்றாய் வந்து வருமா வல்லின மெய்கள் அப்படின்னா வந்து வராது அப்படிங்க. இட்டு இரு என்னும் மெய்களை அடுத்து மெய்கள் வருவதில்லை வந்து. ஸோ அப்போ ஈரொற்றாய் வராது வல்லினம். அதே மாதிரி இட்டு இரு இன்னும் மெய்களை அடுத்து என்ன பண்ணாதுன்னா மெய்கள் வருவதில்லை அப்படிங்கிறோம். இப்போ காட்சி அப்படின்னு இருக்கு. அப்போ இட்டுக்கு அப்புறம் ஒரு மெய் எழுத்து ஒரு மனம் வராது அப்படிங்கிறோம். ஸோ வராது. ஸோ அதே மாதிரி நமக்கு முயற்சி அப்படின்னும் போது இச்சு இங்கே வராது வந்து. ஏன்னா வல்லின மெய்கள் ஈரொற்றாய் வராது அப்படின்னு பார்க்குறோம். ஒன்று இட்டு இருக்கு அடுத்து நான் மெய்கள் வருவதில்லை அப்படிங்கிறோம். இப்போ இக்கு இச்சு இத்து இப்பு ஆகியவற்றின் அவற்றின் வெளுத்து வரிசைகளே வரும். மெய்யெழுத்து வராது. ஆனா ஈரற்றானா அதுவே திருப்பி மெய்யெழுத்து வந்து உட்காராதுன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி நம்ம காட்சி முயற்சி அப்படின்னு பார்க்கும்போது அது அந்த இட்டு இரு அடுத்து ஒரு மெய்யெழுத்து வராதுன்னு பார்த்தாச்சு. இப்ப இக்கு இச்சு இத்துப்பு இருக்குன்னா காசா தாப்பா இருக்கு அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சியா அதனோட வரிசை வந்து இருக்கு அப்படின்னு. இப்ப பாருங்க காக்கை அப்படின்னும் போது இக்குன்னு இருக்கு வந்து அது மெய்யெழுத்து. அதனுடைய வரிசை என்னது கா கா கி கி கு கு கே கே கை கை வந்திருக்கா காக்கை. அதே மாதிரி இச்சு அப்படின்றது மெய்யெழுத்து. அதனுடைய வரிசை என்னென்ன சொல்லுவோம் சா சா சி சி சு சு சே சே சை. அப்ப அதனுடைய வரிசை வந்துச்சா வந்து 10 அப்படின்னு பார்க்கும்போது இத்து வந்து மெய்யெழுத்து. தாத்தா தீ தி தூ தூ வந்துருச்சா. அது மாதிரி இப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மெய்யெழுத்து. அதனுடைய வரிசைனா பாப்பா பி பி பூ 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 வந்துருச்சா. அப்ப பாத்தீங்கன்னா கா சா தா பா அவற்றின் பின் அவற்றின் அவ்வெழுத்து வரிசைகளே வரும், பிற மெய்கள் வராது அப்படின்னு. அதே மாதிரி இட்டு இரு எனும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளும் கா சா பா எனும் வரிசைகளும் வரும் அப்படிங்கிறோம். அப்ப இட்டு இரு இப்ப நம்ம மொத்தம் வந்து வல்லின எழுத்துக்கெல்லாம் மொத்தம் 6 கசட தப்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போம். அதுல டாவும் ராவும் வந்து அப்ப டாவும் ராவும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகள். அவ்வெழுத்து வரிசைனா இப்ப இட்டு இருக்கு அப்படின்னா இட்டுக்கு அப்புறம் வந்து டா வரிசை அப்படின்னா இட்டோட வரிசைனா டாட்டா டி டி டூ டூ டே டே அதுவும் வரும். அது இல்லாம கா சா பா வந்து இந்த 3மே வரும் அப்படிங்கிறோம். அது மாதிரி ரா அப்படின்னும் போது நம்ம என்ன சொன்னோம் ரன்னகரம் அல்லது வல்லினத்துல வர ரா அப்படிங்கிறோம் இந்த கடைசியா. அப்ப அந்த இரு அப்படின்னு அதுக்கு அதனுடைய தொடர்ச்சியா வந்து என்ன வரும்னா காசா பாவுடைய வரிசையும் வரும், ராவுடைய வரிசையும் வரும். அப்படி பார்க்கும்போது இப்ப பாட்டு அப்படின்னும் போது இட்டுன்னு இருக்கு. ஸோ அதை தொடர்ந்து என்னன்னா அதனுடைய வரிசையில தான் இருக்கு டூ அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வெட்கம் அப்படின்னும் போது இட்டு இருக்கு. அதனுடைய வரிசை அப்படின்றது வந்து அதனுடைய வரிசையும் வரலாம் அல்லது கா சா பா ஏதாவது வரலாம். இப்ப கா வந்துருச்சா வந்து அது மாதிரி காட்சி அப்படின்னு இருக்கு. அப்ப இட்டுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய வரிசை அல்லது கா சா பா சான்னா சி இருக்கு அப்ப வந்திருக்கு. அப்புறம் திட்பம் அப்படின்னு இட்டு இருக்கு. இட்டுக்கு அப்புறம் கா சா பா பா வந்துருச்சு. இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வரிசையை வந்துருச்சு ரூ வந்திருக்கு. அப்ப ரூ அப்படின்னா ராரா ரீ ரீ ரூ ரூ அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்ப கற்க வந்து அதனுடைய வரிசை இல்லை. அதுக்கு அடுத்து காசாப்பால ஏதாவது கா வந்துருச்சு. அது மாதிரி கற்சிலை அப்படின்னு இரு வந்திருக்கு. அதனுடைய வரிசை இல்லை. அப்ப காசாப்பாலன்னா சாலா சி வந்துருச்சு வந்து. அடுத்து கற்பவை அப்படின்னும் போது அதனுடைய வரிசை இல்லை. பா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க கொடுத்துருக்க வல்லினத்துல வந்துருக்கு அவ்வளவு. ஸோ அப்ப இப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூல் இருக்கு. அந்த மாதிரி வந்தாதான் அது வந்து தமிழ் சொல் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்து டா ரா என்னும் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வாரா. இப்போ டாரா என்ன பண்ணது முதல்ல வராது வந்து. இப்ப டமாரம் இருக்கு ரப்பர் இருக்குன்னா தமிழ் இல்லை அப்படிங்கிறோம்.
அதுக்கடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அப்ப ஆயுத எழுத்து எங்க பாருங்கன்னா சொல்லின் இடையில மட்டும்தான் இருக்கும். தனி சொல்லின் மூவெழுத்தாகும். தனிக்குறளை அடுத்தும் வரும். இப்ப ஆயுத எழுத்துனா அஃது, எஃகு, கக்ஸு அப்படின்னு பார்க்குறோம். அப்ப ஆயுத எழுத்து அப்படின்னும் போது என்னன்னா நம்ம சொல்லின் இடையில மட்டும்தான் வரும் அப்படிங்கிறோம். இப்ப கக்ஸு அப்படின்றது என்னன்னா பாத்தீங்கன்னா எடை அளவு ஃப்ரெண்டு. இப்ப எடை அளவு அப்படின்னும் போது திருக்குறளே இது வரும். ஸோ அப்ப பிரிக்கக்கூடியது அந்த 4 ஒரு பங்கா பிரிச்சோம் அப்படின்னா சங்க காலத்துல பயன்படுத்தப்பட்ட எடை அளவா இது இருந்ததுன்னா கக்ஸு அப்படின்னு இருக்கு. எஃகு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இரும்போட ஒரு உலோக கலவை எஃகு. அஃது அப்படின்னா பாத்தீங்கன்னா அது அப்படின்னும் போது அது உயர்தனியா இருந்ததுன்னா அஃது அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப மெல்லின எழுத்துக்களில் நான் சொல்லின் தொடக்கமாக வாரா. அப்ப மெல்லின எழுத்துக்களில் பாத்தீங்கன்னா மெல்லின எழுத்துக்கள்லாம் ஞ நம்ம அப்படின்னுமா. ஸோ அதுல நான் என்ன ஆகும்னா சொல்லின் தொடக்கமாக வாரா அப்படின்னு. தனிச்சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன் தனிச்சொல் இருக்கு அப்படின்னா அது வல்லினத்துக்கு முன்னாடி அவ்வலின மெய்யோ அவற்றின் இன மெய்யோ வரும். பிற மெய்கள் வருவதில்லை அப்படி பார்க்கிறோம். அப்போ தனிச்சொல்லின் இடையில் தனிச்சொல் அப்படின்னு இருக்குன்னா அந்த தனிச்சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது அவ்வலின மெய்யோ அவற்றின் இன மெய்யோ வரும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வல்லினத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இப்ப எக்ஸாம்பிள் தனிச்சொல் அப்படின்னா தக்கைன்னு இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா வல்லின மெய்யோ அவற்றின் இன மெல்லின மெய்யோ. இப்ப இக்கு இருக்கு அதுக்கு இனமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய வரிசை அப்படின்னு கை வந்துச்சு. அப்ப இங்கு இருக்கு. இங்கு அப்படின்னும் போது அது நம்ம காஞ்சா கசட தப்ப இக்கு இச்சுன்னு எழுதுவோமா. அப்ப இக்குக்கு இனமானதுன்னா இங்கு. அப்ப பாருங்க இங்கு கை அதுக்கு இனமானது. அப்ப இச்சு சை இஞ்சு சீவது. அப்ப இஞ்சுன்னா என்ன அர்த்தம்? அப்ப இக்கு கசட தப்பறதான் நம்ம போடுவோம். அப்ப கா சா அப்ப இக்கு இச்சு. இங்க ஞா அப்ப என்னன்னா இஞ்சு. அப்ப இந்த இஞ்சு அப்படின்னும் அதுக்கு இனமானதுன்னு சி மேல இருக்கு அப்படிங்கிறோம். இப்ப பண்டு அப்படின்னு பார்க்கும்போது இன்னு எட்டு நம்ம அதான் அதுக்கான இனமானது. அப்ப இன்னும் வந்துருச்சு. டூனா என்னது? இட்டு கூட்டல் ஊன்னு பார்க்கணும். பட்டம் அப்படின்னா இட்டு டா இனமானது. பத்து பந்து தப்பு பாம்பு கற்று கன்று அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா தனிச்சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன் வல்லின எழுத்துக்கு முன்னாடி அவ்வலின மெய்யோ அவற்றின் இன மெய்யோ அப்ப மலினத்துக்கு முன்னாடி அப்படின்னா அவற்றின் இன மெய்யோ இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்ப கைனா இங்க இருக்கு. அப்ப இங்க கைனா இக்கு இருக்கு. சைனா இச்சு இருக்கு. சீனா இஞ்சு. அப்ப ஒண்ணு அவ்வெழுத்துக்களுடைய இன மெல்லின மெய்யோ அல்லது அவ்வலின மெய்யோ அவற்றின் முன்னாடி இருக்கும் அப்படின்றத சொல்றதுதான் பாத்தீங்கன்னா தனிச்சொல்லின் இடையில் வல்லினத்துக்கு முன்னாடி அவ்வலின மெய்யோ அவற்றின் இன மெய்யோ பாத்தீங்கன்னா வரும் அப்படி பார்க்கிறோம். ஸோ அப்ப இந்த ரூலும் நமக்கு என்ன வேணா தமிழ் சொல்லா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதை நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படி பார்க்கிறோம். இ இர் இல் இல் என்னும் எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா பின் வியங்கோல் வினைமுற்று கல் விகுதி வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பாய் நிற்கும். ஸோ அப்ப இந்த சொற்களுக்கு பின்னாடி யா ரா லா 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 என்ன இல்லை அப்படின்னா வா தான் இல்லை ஸோ அப்ப இடையினம் அப்படின்னும் போது எரள வளலன்னு சொல்லுவோம். அதுல வா மட்டும் கிடையாது, மீதி இருக்கிற 5 எழுத்துக்கள் வந்துருச்சு. அப்படி வந்தா அந்த 5 எழுத்துக்களுக்கு பின் வேங்கோல் வினைமுற்று கல்விகுதி வல்லினத்தில் தொடங்கும் சொற்கள் வரும்போது இயல்பாய் நிற்கும். அப்ப வேங்கோல் வினைமுற்றாவும் இருக்கும் அல்லது கல்விகுதியா இருக்கும் அல்லது வல்லினத்தில் தொடங்கக்கூடியதா இருக்கும் அப்படிமுக்கிறோம். இப்ப தேய்க அப்படின்னு இருக்கு. அப்ப ஈக்கு அடுத்து வேங்கோல் வினைமுற்று வந்திருக்கு அப்படிமுக்கிறோம். அடுத்து கல் விகுதி நாய்கள் அப்படின்னு போது ஈ வந்திருக்கு. அதுக்கப்புறம் கல் வரணும். ஒண்ணு என்ன பண்ணணும்னா வேங்கோல் வினைமுற்றா இருக்கணும் அல்லது கல் விகுதியா இருக்கணும் அல்லது வல்லினத்தில் தொடங்கக்கூடிய சொல்லா இருக்கணும். வல்லினத்தில் தொடங்கக்கூடிய சொல்ல இப்ப பாருங்க ஈ இருக்கு. வல்லினத்தில் தொடங்கக்கூடிய சொல்லுன்னா அது சே இருக்கு. அப்ப சேய் அப்படின்னு வருது. அப்ப ஊர்க அப்படின்னும் போதுன்னா வேங்கோல் வினைமுற்று. கல் அப்படின்னு விகுதி ஊர்கள் ஊர் சூல் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப சூல் அப்படின்றது பாத்தீங்கன்னா சாசா சி சூல் செல்க வேங்கோல் வினைமுற்று. கல் அப்படின்ற விகுதி இருக்கு. செல் கணம் கணம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வல்லினத்தில் தொடங்கக்கூடிய சொல்லா இருக்கு. வாழ்க வாழ்தல் அடுத்து தோள்கள் ஸோ அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வாழ்தல் வைதல் வேண்டல் விதைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வேங்கோல் வினைமுற்று நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம யா ரா லா 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 எரள வளல வா மட்டும் கிடையாது. அதில் நமக்கு ஒன்று வேங்கோல் வினைமுற்றா இருக்கணும் அதனுடைய பின்னாடி, அல்லது கல் விகுதியா இருக்கணும் அல்லது வல்லினத்தில் தொடங்கக்கூடிய சொல்லா இருக்கணும். அப்படி இருக்கு ஒரு மாதிரி அமையும் அப்படி சொற்கள் அப்படி இருக்கிறோம். அடுத்து நகர ஒற்றினை அடுத்து ரகரமும் இப்ப நகர ஒற்றினை அடுத்து ரகரமும் நகர ஒற்றினை அடுத்து டகரமும் வருவதில்லை அப்படிங்கிறோம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும் டன் நகரம் அப்படின்னு சொல்லுவோம். ரன் நகரம் அப்படின்னு டாக்கு தான் 3 சொல்லி நா வரணும். 3 சொல்லி நா ராக்கு வராது. 2 சொல்லி நா ராக்கு வரும். ரன் நகரம் படிச்சிருப்போம். ஆனா 2 சொல்லி நா டாக்கு வராது. டகரம் வரும். கண்டு என்று வரும். கண்டு என்று வருவதில்லை. அப்ப கண்டு அப்படின்னா டூ போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா அது டா டன் நகரத்தோட வரிசை. அப்ப 3 சொல்லி இன்னும் தான் போடணும்.
அதே மாதிரி மன்றம் என்று வரும். அப்ப ரா போட்டோம்னா அதுக்கு முன்னாடி 2 சுழி நா தான் வரணும். ஆனா 3 சுழி நா வராது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அதுதான் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த ஞா ஞா இவ் என்னும் எழுத்துக்களில் முடியக்கூடிய சொற்கள் அரிதாக உள்ளன அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அரிதா உள்ளது அப்படின்னா வந்து ஞா ஞா சரி இஞ்சு இன்னு இவ்வு வந்து அப்ப இஞ்சு இன்னு இவ்வு அப்படின்ற சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உறிஞ்சு வெரின் பொருந் தெவ் அப்படின்னு சொல்லி சொற்கள் வந்து அரிதாக இருக்கு. ஆனா இது வந்து என்ன ஆகுது, முடியக்கூடிய எழுத்துக்களா வந்து இது வந்து இருக்கு இறுதியில அப்படிமுக்கிறோம். சோ அதுக்கு அடுத்து யா ரா லா ஒற்றுகள் மட்டுமே ஈரொற்றாய் வரும் அப்படிமுக்கிறோம். சோ ஈரொற்றாய் வரக்கூடியது எது அப்படின்னு பார்க்கும்போது வந்து யா ரா லா வந்து ஈரொற்றுனா அடுத்து அளபெடுத்தல். அப்ப மற்றவை அளபெடுத்தல் மட்டும் வரும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஈரொற்று அப்படின்னா பாய்ச்சு அப்படிமுக்கிறோம். அதே மாதிரி பார்க்கும் வந்து இப்ப ஈரொட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாய் ஈ வந்துருச்சு. அதுக்கு அடுத்து பாருங்க ஈரொட்டு வந்து இச்சு சு இருக்கு. பார்க்கும் அப்படின்னா இக்கு கு இருக்கு. சோ அப்ப நமக்கு யா ரா லா வந்து அப்ப வாழ்க்கை அப்படின்னும் போது வந்து இக்கு கை இருக்கு. அப்ப ஈரொற்றா வந்து இருக்கு அப்படின்னு வந்து சோ அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தனிக்குறிலை அடுத்து ரகர லகர ஒற்றுகள் வாரா வந்து அப்ப தனிக்குறியில் இருக்குன்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணா ரகர லகர ஒற்றுகள் வருமா அப்படின்னா வராது அப்படின்னு. அப்ப தனிக்குறிலை அடுத்து ரகர ஒற்று வரின் அதனை தமிழ் இயல்புக்கு ஏற்ப திருத்தி சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் தனிக்குறில் அப்படின்னா இப்ப வந்து நீ இருக்கு வந்து சோ அதுக்கு அடுத்து ரகர ஒற்று இப்ப வருது அப்படின்னா வந்து இப்ப எக்ஸாம்பிள் ரா இருக்கு அப்படின்னா அது என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து தமிழ் எழுப்புக்கு ஏற்ப திருத்தி சொல்றாங்க. அந்த அப்படி திருத்தி சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம்னா நிறவாகம் அப்படின்றத நிர்வாகமா மாத்திக்கிறோம். வந்து இப்ப கர்மம் அப்படின்றத வந்து நம்ம வந்து கர்மம் கண்மம் அப்படி மாத்துறோம். அப்ப தமிழ் சொல்லா மாத்தும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த ரகர ஒற்றை வந்து நம்ம வந்து இயல்புக்கு ஏற்ப திருத்தி எழுதணும். அப்ப ரகரத்தை அடுத்து ரகர வரிசை எழுத்துக்களும் லகரத்தை அடுத்து லகர வரிசை எழுத்துக்களும் வராது. ராக்கு அப்புறம் ரா இருக்குமா என்னோட வரிசையில அப்படின்னா வராது. வந்து அது மாதிரி லா மகர லகரம் இருக்குல்ல அது அடுத்து மகர லகரம் வருமானா வராது. அப்ப வாரா அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். உயிர் வரி நம்ம என்ன பண்ணோம் ஒரு வந்து ஓருன்னு போடும். வந்து உயிர் வந்துச்சுன்னா ஒரு வந்து ஓரு இருமுறை வந்துச்சுன்னா ஈர் அப்படின்னு மாறும். அப்ப உயிர் வரின் வந்து ஒரு இருமுறைய ஓர் ஈர் அப்படின்னு சொல்லி நம்ம மாத்திரோம். வந்து உயிர் வரின் அது இது நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா வந்து நம்ம அக்து இக்து அப்படி எக்து என்பதாக மாறும். வந்து அப்ப அக்து இக்து எக்துன்னு சொல்லிட்டு நம்ம போடுறோம் அப்படின்னா அந்த இடத்துல உயிர் வந்து இருக்கணும். அப்போ உயிர் சொல்ல வந்து இருந்தது அப்படின்னா நம்ம அக்து இக்து எக்துன்னு போடணும். அப்போ ஓர் அரசன் அப்படின்னு போடுறோம். வந்து சோ அப்ப ஓர் அரசன் ஆ வந்து உயிர் அப்படின்னு பார்க்கணும். உயிர் எழுத்து வந்துச்சுன்னா நம்ம அப்படி போடுறோம். வந்து சோ அதுக்கு அடுத்து லகர லகர விதிகள் சில சோ வேற்றுமை புணர்ச்சியில் வந்து லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரின் லகரம் ரகரமாய் திரிவதுண்டு. வந்து இப்ப வேற்றுமை புணர்ச்சியில வந்து லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வருது. வல்லினம்னா என்ன வரும் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு. அப்ப லகரம் இருக்கு. அந்த லகரத்தை தொடர்ந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வல்லினம் வருது அப்படி பார்க்கிறோம். அப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த லகரம் அப்படின்றது என்னவா மாறுதுன்னா நமக்கு ரகரமா மாறுது அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப ரகரமாய் மாறுது. அப்ப லகரம் அப்படின்றது எப்ப வந்து பாத்தீங்கன்னா ரகரமாய் மாறும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த வல்லினம் வந்துச்சுன்னா இப்ப கல் கூட்டல் தீது கல் அப்படின்னு இல்லு லகரம் தீதுல தீ அப்படின்றது என்னன்னா நமக்கு தகரம் இருக்குல்ல சோ அதனுடைய வரிசை இத்தோட வரிசை. அப்ப இதோட வரிசை நமக்கு என்ன மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிவுது. அப்ப எப்படின்னா கல் கூட்டல் சிலை எல்லாம் சரி தீதுன்னு சொல்லிட்டேன் கல் கூட்டல் சிலைன்னு இருக்கு. சோ அப்ப என்ன மாறுது நமக்கு கற்சிலையா வந்து மாறுது அப்படிங்க. அப்ப இல்லு வந்து இரா மாறிடுச்சு அப்படின்னு. அப்ப லகரம் வந்து ரகரமா மாறுது. அப்ப கடல் கூட்டல் கரை அப்ப இல்லு வந்து என்ன மாறுதுன்னா இரா வந்து கடற்கரை. ஏன் மாறுதுன்னா அப்ப அந்த கல் கூட்டல் சிலை சிலை சி அப்படின்றது என்னன்னா சாவுடைய வரிசை. வந்து அப்ப இச்சு மெய் எழுத்து அதனுடைய வரிசை தான் சி. வந்து சோ அப்ப நமக்கு வல்லின எழுத்தா வந்து இருந்தது அப்படின்னா அது வந்து சியா மாறிடுச்சு அப்படிங்க. சரி இரா மாறிடுச்சு அப்படிங்க. அப்ப இல்லு வந்து இரா மாறுது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு. லகரத்தை தொடர்ந்து மெலினம் வரி வந்து இப்ப லகரம் இருக்கு அதனை தொடர்ந்து மெலினம் வந்துச்சு நான் என்ன பண்ணா லகரம் நகரமாய் மாறும். அப்ப லா வந்து எப்ப வந்து நாவா வந்து மாறும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து நமக்கு மெலினம் வந்து அப்ப லகரத்தை தொடர்ந்து நமக்கு தொடர்ந்து என்ன வரணும் என்ன எழுத்து வரணும் அப்படின்னா வந்து மெலினம். மெலினம் அப்படின்னா நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா ஞான நம்மன இஞ்சு வந்து ஞான நம்மன அப்படி சொல்லிட்டு புள்ளி வச்சுக்க வேண்டியதான். ஓகே அப்படி போட்டு அப்ப லகரத்தை தொடர்ந்து இது வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன மாறிடும். இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க பல் கூட்டல் முகம் இருக்கு. முகம் மூ அப்படின்றது என்னன்னா மா இம்மோட மெய்யெழுத்து மெய்யெழுத்தோட வரிசை மூ அப்படி முக்கிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா இல்லு வந்து நமக்கு என்ன மாறணும் இன்னா வந்து மாறணும். அப்ப இல்லு இல்லா மாறுது இன்னா மாறுது. அப்ப பன்முகமா மாறிடுச்சு. வந்து லகரத்தை தொடர்ந்து இப்ப வகர லகரம் பார்த்தாச்சு. அடுத்து நகர லகரம் லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வரி வந்து அப்ப லகரத்தை தொடர்ந்து வல்லினம் வந்துச்சு அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா வந்து லகரம் டகரமாய் தெரியும். அப்ப லகரம் லகரம் வந்து டகரமாய் திரிவது உண்டு அப்படிங்கிறோம்.
ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா இப்போ லகரத்துக்கான வல்லினம்னா மேலே இருக்கிறதா இக்கு இச்சு இட்டு தீப்பிரு அந்த நகர லகரம் அடுத்து நமக்கு வல்லினமா இருந்தது அப்படின்னா அப்ப லகரம் என்னவா மாறுதுன்னா டகரமா மாறுது அப்படிங்கிறோம். ஸோ இப்போ பாருங்க மக்கள் கூட்டல் பேருன்னு இருக்கு. அப்ப இல் அப்படின்றது நம்ம நகர லகரம் வந்து அந்த இல் அப்படின்றது. ஸோ அப்ப அது என்னவா மாறுது அப்படின்னு இட்டா மாறும். அப்ப மக்கட்பேரு அப்படி மாறுது. அப்ப என்னன்னா லகரத்தை தொடர்ந்து வல்லின எழுத்துக்கள் வந்து இப்ப நமக்கு பே வந்து இருக்கு. பேனா இப்பு மெய்யெழுத்து அதனுடைய வரிசை தான் பே அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்ப நமக்கு என்ன மக்கட்பேரா மாறிடுது. அப்புறம் லகரத்தை தொடர்ந்து மெலினம் வந்தா வந்து மெலினம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்து லகரம் நகரமாய் தெரியும் வந்து. அப்ப லகரம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லா வந்து அது என்னவா மாறுனா நகரமாய் முனுசுலியா வந்து மாறுது, தன்னகரமா மாறுது. அப்படி மாறுறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப நாள் கூட்டல் மீன் இருக்கு. அப்ப மெலினம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே எழுதியிருப்போம். மெலினம் அப்படின்றது என்ன மெலினம் அப்படின்னா ஞான நாம ந அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இம் அப்படின்ற மெய்யெழுத்து அதனுடைய வரிசை தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மீ அப்படின்னு வரும். அப்ப அது வந்ததுனால நம்ம நாள் கூட்டல் மீன் நான் மீனா மாறுது. அப்ப மூணு சுழி இன்னா வந்து மாறுது அப்படின்னு பார்க்குறோம். வருமொழி தகரமாயின் லகரம் ரகரமாக மாறுவதோடு தகரமும் ரகரமாக மாறும். அப்ப வருமொழி வந்து என்ன ஆகுதுன்னா தகரமாயின் வருமொழி வந்து தகரமா இருந்தது அப்படின்னா லகரம் ரகரமாக மாறுவதோடு தகரமும் ரகரமா மாறிடுது வந்து. அப்ப லாதா வந்து ராவா மாறுறது மட்டும் இல்லாம தாவும் என்னவா மாறுது ராவா மாறுது. இப்ப பாருங்க சொல் கூட்டல் துணைன்னு இருக்கு. அப்ப வருமொழி அப்படின்னு பார்க்கும்போது லகரத்துல வருமொழி நமக்கு என்ன மாறுதுன்னா தகரமா இருந்தது தூ இருந்தது அப்படின்னா அப்ப இன்னும் நமக்கு என்னவா மாறினா இருவா மாறிடுது, தூவும் ரூவா மாறிடுது. அப்ப சொல் கூட்டல் துணை என்னவா மாறுதுன்னு பாருங்க சொற்றுணையா மாறுது அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து விதி வந்து இந்த விதியை வந்து நம்ம ஒரு 10 வாட்டியாவது மினிமம் நம்ம ரிவிஷன் பண்ணாதான் நம்ம இதை நினைவில் வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஷார்ட்டாக கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் எழுதுற மாதிரி கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட். வந்து புத்தகத்திலே எழுதிட்டீங்க அப்படின்னா அண்டர்லைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கும். வருமொழி நகரமாயின் லகரம் நகரமாக மாறும். இப்போ வரக்கூடிய மொழி வந்து நகரமா இருந்தது அப்படின்னா லகரம் நகரமாக மாறும். அப்ப வகர லகரம் அப்படின்னு நாவா ரெண்டு சொல்லி நாவா மாறிடும். அந்த மாறுவதோடு நகரமும் நகரமாக மாறும் வந்து. அதே மாதிரி அப்படி மாறுறது மட்டும் இல்லாம நமக்கு என்ன ஆகுது நகரமும் நகரமாக மாறுது. இப்ப எக்ஸாம்பிள் வந்து வருமொழி நகரமாக இருந்தால் இப்ப பல் கூட்டல் நூல் இருக்கு. இப்ப நகரம் நூல் அப்படின்னு பார்க்கணும் நூ. அப்ப இல்லு வந்து என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நகரமா மாறிடுது. அது மட்டும் இல்லாம இந்த நகரமும் என்னது நகரமா மாறிடுது. அப்ப இந்த நகரம் அப்படின்னும் போது நகரத்துல வர நகரம் அப்படின்னா வந்து அதே வந்து இன் அப்படின்னா ரெண்டு சொல்லி வந்து ரெண்டு சொல்லி நாவா வந்து மாறுது. அப்ப பல் வந்து இல்லு வந்து என்னவா மாறுதுன்னா இன்னா மாறிடுது. அதே வந்து நூ அப்படின்றது வந்து நூ அப்படின்னு நூல் அப்படின்னு மாறிடுது. அப்ப பல்கூட்ட நூல் வந்து பன்னூலா மாறிடுது அப்படின்னு பார்க்கிறோம். அல்வழியில் தனிக்குறளை அடுத்து நகரம் வர தகரமும் வந்து வரும்போது ஆயுதமாக மாறும் வந்து தகரம் ரகரமாக மாறும் வந்து. அப்ப தனிக்குறளை அடுத்துன்னு இப்ப இருக்கு. அதுக்கு அடுத்து லகரம் வருது அல் அப்படின்னு வருது. அப்ப அல்வழியில் வருது அப்படின்னா வந்து அந்த இல்லு வந்து என்னவா மாறுது அப்படின்னா வந்து நமக்கு அடுத்து லகரம் வந்தாலும் தகரம் வரும்போது ஆயுதமாக மாறும் வந்து. அடுத்து என்ன தகரமா வந்துச்சு அப்படின்னா அது ஆயுதமா மாறுறது மட்டும் இல்லாம தகரம் வந்து ரகரமாவும் மாறிடுது. அப்ப அல்வழியில் அப்படின்னு வரும்போது நமக்கு அடுத்து வந்து என்ன இருக்குன்னா தகரம் இருக்கு அப்படின்னும் போது இல்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் அக்கா வந்து மாத்திரும் வந்து. அதே மாதிரி தகரம் வந்து ரகரமா மாறிடுது, ரன்னகரமா மாறு அப்ப ரீ வந்து. அப்ப அல்கூட்டல் திணை வந்து அக்ரிணியா மாறுது. பல்கூட்டல் துளி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பற்றுளியா வந்து மாறிடுது அப்படின்னு. ஸோ இது வந்து எடுத்துக்காட்டு அப்படின்னு. ஏன் இந்த மாதிரியா மாறுச்சு அப்படின்னா அதுக்கான இலக்கண விளக்கம் இதுதான் அப்படின்னு. ஸோ அப்ப இந்த இலக்கண விளக்கத்தை நம்ம நிலையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சரியா விடையில் வச்சுக்கலாம் அப்படின்னு. அடுத்து இயக்குனர் அப்படின்னு என்பதே சரியா இருக்கு. அப்ப அதுல என்ன நகர நான் வந்து பண்ணோம் இயக்குனர் நகர நாக வந்து பண்ணோம் இங்க என்பதே சரி. இயக்குனர் ரெண்டு சொல்லி நான் போட்டோம்னா எழுதுவது தவறு அப்படின்னு. அப்ப இயக்கு ஓட்டு அனுப்பு பெரு முதலான வினைகள் வந்து இருக்கு. அது வந்து பெயர் இடைநிலையான இந்து அப்படின்றத நம்ம பயன்படுத்தணும். அப்ப வினையா இருந்தது அப்படின்னு பெயர் இருந்ததுல இந்து அப்படின்றத பயன்படுத்தணும். அப்ப பெற்று அப்படின்னு பார்க்கும்போது இப்ப என்னன்னா ஓட்டுநர் வந்து இப்ப இன் குட்டல் அரு அப்படின்னா நர் அப்படின்னு வரும். ஸோ ஓட்டுநர் அனுப்புனர் பெருனர் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும்னா நகரம் அப்படின்றது போடணும் அப்படின்னா. இப்ப குழுவினர் ஊரினர் முதலானவை உறுப்பு குழு ஊர் அப்படின்னு பெயர் சொல்லுதுன்னா அதனால அவை இன் எனும் சாரியை பெற்று முடிந்துள்ளன அப்படிங்கிறோம். ஸோ அப்ப குழுவினர் ஊரினர் முதலானவை உறுப்பு குழு ஊர் அப்படின்னு பெயர்ச்சொற்கள் வந்துச்சுன்னா அதனால் வந்து அவை இன் என்னும் சாரியை பெற்று முடிந்துள்ளன அறிமுகிறோம். ஸோ அப்போ குழுவினர் அப்படின்னும் போது வந்து நம்ம அதுல இருந்து சாரி அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஊரினர் முதலானவை உறுப்பு குழு ஊர் அப்படின்றது அதுல இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். உறுப்புனா குழுவினர் அப்படின்னு சாரி குழு அப்படின்றது குழுவினர் வந்து உறுப்பு அதே மாதிரி ஊர் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த பெயர் சொற்கள் வந்துச்சு அப்படின்னா அதுல அவை இன் என்னும் சாரியை பெற்று முடிந்துள்ளன அப்படிங்கிறோம். ஸோ அப்ப என்னவா இருதுன்னா அவை இன் என்னும் சாரியை பெற்று முடியுது அப்படிங்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட். அடுத்து
பிழை அப்படின்னு பார்க்கும்போது தவிர்க்க குறிப்புகள். எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னா எழுத்தினை தெளிவாக உச்சரிக்க பழக வேண்டும். அதான் நம்ம வந்து லா வேறுபாடு அப்படின்னு பார்த்தா தமிழ் எழுத்துக்கள் வரும் முறை ஏற்படுத்தும் முறை அப்படின்னு உச்சரித்து நம்ம சொல்லணும். அதே மாதிரி பிழைக்கு வழிகோலம் அப்படின்னு எல்லாம் பார்த்தாச்சு. வந்து கே கோ போன்ற கொம்புடைய குறில் நெடில் வேறுபாட்டினையும் புரிந்து எழுத வேண்டும். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம். இப்போ நான் வந்து 3 சொல்லி நான் 2 சொல்லி நான் வந்து இப்போ அனல் அப்படின்னா தாடி கழுத்து, அனல் அப்படின்னா நெருப்பு, அணி அப்படின்னா 3 சொல்லி நீ போட்டா அழகு, 2 சொல்லி போட்டீங்கன்னா நெற்பொறி, 3 சொல்லி அணு நுண்மை, அணு அப்படின்னா தாடை அற்பம், அணுக்கம் அப்படின்னா அண்டை அண்மை, அணுக்கம் வருத்தம் அச்சம், அணை அப்படின்னா படுக்கை அணைத்து கொள்ளுதல், அணை அப்படின்றது அன்னை மீன் வந்து அணைய அப்படின்னா 3 சொல்லி போட்டீங்கன்னா சேர அடைய, 2 சொல்லி நான் போட்டீங்கன்னா அணைய அப்படின்னா அத்தகைய சொல்லி வைக்கணும். அண்மை அருகில், அதே அண்மை 2 சொல்லி இன்னும் போட்டீங்கன்னா தீமை அல்ல. வந்து அங்கன் அப்படின்னும் போது 3 சொல்லி போட்டீங்கன்னா அவிடம், அங்கன் 2 சொல்லி போட்டீங்கன்னா மகன், அன்னம் அப்படின்னா 3 சொல்லி போட்டீங்கன்னா மேல்வாய், 2 சொல்லி போட்டீங்கன்னா அன்னம் அப்படின்னா சோறு அன்னப்பறவை, அண்ணன் தமையன் 3 சொல்லி போட்டீங்கன்னா, 2 சொல்லி போட்டீங்கன்னா அத்தகையவன் வந்து அவன் அப்படின்னா 3 சொல்லி போட்டீங்கன்னா அவ்வாறு, அவன் 2 சொல்லி போட்டீங்கன்னா சேமை சுட்டு ஆண்மகள், ஆணகம் அப்படின்னா சுரை 3 சொல்லி, 2 சொல்லி போட்டீங்கன்னா துந்திப்பி, ஆணம் அப்படின்னா பற்றுக்கோடு 3 சொல்லி நான் போட்டீங்கன்னா, இந்த மாதிரி அணம் அப்படின்னா தெப்பம் கல், அணி ஆணி அப்படின்னா எழுத்தாணி இரும்பாணி, ஆணி அப்படின்னும் போது 2 சொல்லி நீ போட்டீங்கன்னா தமிழ் மாதங்கள் 1. ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கிறத நீங்க திருப்பி ரிவைஸ் பண்ணி சொற்பொருள் அப்படின்னு அடிப்படையில் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்டுங்க. ஸோ இதுதான் நமக்கு கேள்வியாக கேட்டிருக்கேன். வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து காணம் பொன், காணம் காடு அப்படின்றது நமக்கு தெருளையும் கேட்டிருந்தாங்க குரூப் 4ல வந்து. ஸோ அதுதான் நம்ம புத்தகத்துல வந்து அப்படியே வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து ஓகேவா. ஸோ இது ஃபுல்லாவே நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா சரியா இருக்கும். இதுல நம்ம கொடுத்துருக்கிறது அப்படின்னா நகரம் 2 சொல்லி நான் 3 சொல்லி நான் அதுக்குள்ள வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கும் கிட்டத்தட்ட 100க்கு மேல. அது மாதிரி லா வேறுபாடு, வகரலகரம் மகரலகரம் அண்ட் நகரலகரம் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ அழகுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வந்து. ஸோ அதுக்கான வேறுபாடு என்ன, பொருள் வேறுபாடு என்ன அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இதில் நமக்கு என்ன பண்ணால் ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கோம். முந்தைய ஆண்டுல கேட்டது. இப்போ அலி முந்தைய ஆண்டுல வந்து கேட்டிருக்காங்க அழித்து விட நீக்குதல் வந்து, அலை முந்தைய ஆண்டுல கேட்டது வந்து, இலை அப்போ மூணு விதமான லா இருக்குல்ல அது போட்டு கேட்டிருக்காங்க. உலை அதுவும் கேட்டிருக்காங்க முந்தைய ஆண்டுல. அதே மாதிரி ஒளி கேட்டிருக்காங்க முந்தைய ஆண்டுல கேட்டிருக்காங்க. கலை கேட்டிருக்காங்க முந்தைய ஆண்டுல வந்து. கிளி கேட்டிருக்காங்க வந்து. குலை கேட்டிருக்காங்க வந்து. குலவி கேட்டிருக்காங்க முந்தைய ஆண்டுல கேட்டது வந்து. சூழ் கேட்டிருக்காங்க மூணு விதமா. புல் வந்து கேட்டிருக்காங்க முந்தைய ஆண்டுல. வலி கேட்டிருக்காங்க முந்தைய ஆண்டுல. வாழை வால் கேட்டிருக்காங்க. விலை கேட்டிருக்காங்க. அடுத்து ரா வேறுபாடு. சோ இதுல வந்து அரி கேட்டிருக்காங்க. ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆறு கேட்டிருக்காங்க. ஏரி கேட்டிருக்காங்க. சிரம் கரம் கேட்டிருக்காங்க. வரி விரை கேட்டிருக்காங்க. கூரை கேட்டிருக்காங்க. பொரித்தல் கேட்டிருக்காங்க. பறவை குரங்கு கேட்டிருக்காங்க. மரம் நேமி கோடு மறை கரை கேட்டிருக்காங்க வந்து. நம்ம ஒரே தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து. இப்ப பாருங்க, கார் பருவத்தில் நன்றாக விளைந்ததால் தானியங்களின் விலை குறையாமல் இருக்க ஏற்றுமதி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள விளைவதாக அரசு அறிவித்தது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ விலை வந்து ஸோ அதில் வந்து ஒரே தொடரில் அமைத்து எழுதுதல் அப்படிங்க. அப்போ தலை கலை அலை அப்படின்றது கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம். லகர அதே மாதிரி நகர வேறுபாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, வீட்டுக்கு வெள்ளை அடித்தான் வந்து. வெள்ளை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இது வந்து நிறத்தை வந்து குறிக்காம இங்க நிறத்தை குறிக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு வந்து குறிக்கக்கூடிய ஒன்றா வந்து இருக்கு அறிமுகம். அடுத்து குளவி ஒரு வகை பூச்சி, குளவி குழந்தை. பூமானம் வீசும். அலை ஆணி வந்து. உலை வரி பறவை வந்து. கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தணும். மனமகிழ்ச்சி உள்ள மகிழ்ச்சி. மணமக்கள் அப்படின்னா என்னன்னா ஆண் பெண் வந்து இருவர் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க. தின் கேட்டிருக்காங்க. பெரு வந்து.
அன்பை கொடு கோடு போடாதே, கொடு கோடு, வானம் வானம், வழி ஆறு வந்து. அப்புறம் பழந்தமிழர்கள் அறமொழியாக போர் செய்யும் அறம் போன்ற கூர்ந்த மதிப்புடையவர்கள். விரை விரை கேட்டிருக்காங்க, விலை விலை. இந்த மணிமேகலை மணி பல்லவத்தீவிற்கு சென்றார் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி கேட்டதுதான் வந்து. அடுத்து வாழை வாழை, சிரம் வந்து கிண்ணம் கிண்ணம், கணை கணை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ராமன் கணை தான் வந்து. கணைத்தலும் ஒளித்தலும் பார்த்தோம். கூரை கூரை. அதே மாதிரி வாழைப்பழம் அப்படின்னு உடலுக்கு மிகவும் நல்லது வந்து. லை அப்படின்றது வந்து லா வந்து. ஆயிஷா பூக்களை பறிக்கும் முயன்றால் வந்து. இது வந்து சரியான இது சொல் எழுத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நம்ம சரியான தொடர் தான் நம்ம கொடுத்துருக்கோம், பிழையான தொடர் நம்ம கொடுக்கல. பிழையான தொடர் கொடுத்துட்டு அதில் சரியான தொடர் எதுன்னு கேட்பாங்க வந்து சாதாரண இப்படிலாம். பொரித்தல் பொரித்தல் கேட்டிருக்காங்க. ஏரி ஏரி, பனி பனி. அடுத்து மன உளைச்சல் தீர்வாகாது, அந்த உளைச்சல் எந்த லா வரும் அப்படின்றது. களி களி களி, பொழிகின்ற பொழிகின்ற. உறக்கம் இந்த ரா எந்த ரா வரும்னு கேட்டிருக்காங்க. இலை இலை இலை, குலை குலை குலை. அடுத்து வந்து தேர் திருவிழாவிற்கு சென்றனர், இதுதான் சரியான சுற்றடன் வந்து. கோழி முட்டை தாழ்வாரத்தில் உருண்டது, இந்த சரியான சுற்றடன். அரி அரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சொற்றொடர் கொடுத்துருக்காங்க. சூழ் 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 கேட்டிருக்காங்க. கார் பருவத்தில், மாலா பள்ளத்தில், அறம் செய்ய விரும்பு, இதெல்லாம் வந்து சரியான தொடர் எதுவும் கேட்டிருக்காங்க. சரியான தொடர் மட்டும் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். மனம் மனம் வந்து கேட்டிருக்காங்க. மன்னரிடம் இருப்பது வால், குரங்கிடம் இருப்பது வால். அந்த வால் வால் எது வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குரங்கு குரங்கு, குரங்குனா மானரம், குரங்கு தொடை வந்து ரன்னகரம் வந்து பார்க்குறோம். அது வந்து ரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் அதாவது மெல்லினத்தில் வரக்கூடியது வந்து. அதே வல்லினத்தில் வரக்கூடிய இடையினத்தில் வர்றது எரள வளல ரா வந்து. வல்லினத்தில் வர குரங்கு அப்படின்னா தொடை ரா அப்படின்றது வந்து. மரம் மரம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கோம். இதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு 121 இருக்கு. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பார்க்கக்கூடிய அந்த மயங்கொலிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது. அது இல்லாமல் இங்கே எடுத்துக்காட்டில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் சேர்க்கும் போது ஒரு 300க்கும் மேற்பட்ட மயங்கொலிகள் வந்து இருக்கு. இதை படிச்சீங்கன்னா இதை தாண்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படியே வந்தாலும் அது எல்லாருக்கும் தெரியாத ஒன்றாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அதனால் இதை நல்லா ரிவைஸ் பண்ணி இதை நினைவில் வச்சுக்கிறது அப்படின்னு நமக்கு மிக மிக முக்கியம் அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்டு. ஓகேவா? புத்தகத்தில் இருக்கிறது முந்தைய ஆண்டுகளில் கொடுத்தது எல்லாமே கம்பைல் பண்ணி ஒரே இடமா நம்ம போட்டு கொடுத்தாச்சு. அதனால் நம்ம புக்கை நல்லா ரிவைஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுடைய டாஸ்க்காக வந்து வச்சுக்கோங்க. அதை தேர்வு எழுதி பார்த்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கும்போது திருக்குறள் வந்து ஏற்கனவே வந்து விருந்தோம்பல் அப்படின்னா 5 குறள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியா 6வது குறள் வந்து 10வது குறள் இன்றைய வகுப்புல படிக்கிறோம். சரத்துப்பால் இளவரசி அதிகாரம் 9. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவருக்கு அறிமுகம். அப்ப செல்லும் விருந்தினரை போற்றி வரும் விருந்தை எதிர்பார்த்திருப்பான் வானத்து தேவருக்கு நல்ல விருந்தினன். அப்ப வானத்து தேவனுக்கு நல்ல விருந்தினர்னா சென்ற விருந்தினரை வந்து போற்றுது வந்து. வரும் விருந்தை எதிர்பார்த்துட்டு இருப்பான், யார் வருவாங்க அடுத்து, யாருக்கு விருந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறதுனா யாருக்குன்னா வானத்து தேவருக்கு நல்ல விருந்தினன் ஆவான். அப்ப வானத்து தேவருக்கே விருந்து வைக்கிறது தகுதி இருக்கு. அப்ப வானத்தவர் அப்படின்னா வானத்து தேவர்கள் அப்படின்னு முக்கிறோம், மேலானவர்கள் அப்படின்னு பொருள். அடுத்து இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் வந்து. ஸோ விருந்தோம்பல் ஆகிய வேள்வியின் பயன் இன்ன அளவினது என்று கூறத்தக்கது அன்று. அது எதை பொறுத்தது அப்படின்னா வந்து விருந்தினரின் தகுதிக்கேற்ற அளவினது. அப்ப அதனுடைய பயன் என்ன? விருந்து வைக்கிறீங்க, வரவங்களுக்கு விருந்தோம்பல் பண்றீங்க, உணவு அளிக்கிறீங்க, அவங்க இலைப்பார வைக்கிறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு பயனுள்ளதுன்னா அது அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பயனுள்ளது. ஸோ அப்போ அவங்க எந்த அளவுக்கு தகுதியானவராக இருந்தாங்கன்னா அவங்களுடைய தகுதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதா இருக்கும். அப்ப இணைத்துணை ஒன்றிணைக்க வேள்வினா தியாகம் வந்து. அடுத்தது வந்து பரிந்தோம்பி பற்றேற்றம் என்பார் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாத வந்து. ஸோ அப்ப பொருளை வருத்தத்தோடு காத்து அது போய்விட்ட போது தாம் பற்றில்லாதவர் என்பவர்கள் விருந்தை பேணி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர். அப்ப பொருளை வந்து வருத்தத்தோடு காத்துட்டு இருக்கவங்க யாருன்னா விருந்தோம்பலை வந்து பேணவே மாட்டாங்க. அது போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, ஐயோ நம்ம போயிருச்சு அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து பற்றில்லாத எனக்கு எதுவுமே தேவையில்லை, பொருள் போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, இந்த விருந்தோம்பு அப்படின்ற வேள்வியில ஈடுபடாதவங்களா. அப்ப வேள்வினா அர்ப்பணித்தல், அதுல ஈடுபடாதவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு. அப்ப உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு. பொருள் உடைமையில்லும் இல்லாமை என்பது விருந்தோம்பலை பேணாத மடமையே அஃது அறிவற்றவரிடமே உள்ளதாகும் கழிவுகிறான். அப்ப பொருள் உடைமையில்லும் இல்லாமை என்பது விருந்தோம்பலை பேணாத மடமை அப்படின்னா விருந்தோம்பலை பேணாம இருந்தா அது வந்து மடமைன்ற அறிவற்றரோட செயல், அது அறிவற்றவன் உள்ளது. அப்ப விருந்தோன்மை பண்ணாம வீட்டுக்கு யாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உணவளிக்கிறது, அவங்க இலைப்பார வந்து இடம் கொடுக்கறது அப்படின்னு பண்ணாம இருக்கிறவங்க யாருன்னா வந்து அறிவற்றவர் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து திட்டுறாரு. எப்பவுமே தலைவர் வந்து கடைசியில வந்து திட்ட ஆரம்பிப்பாரு. 9வது குறள்ல திட்டுறாரு. மோப்ப குலையும் அனிச்சம்
முகத்திருந்து நோக்க குலையும் விருந்து வந்து அனிச்ச மலர் மோந்த உடனே வாடிவிடும் முகம் மாறுபட்டு நோக்கிய உடனே வந்து விருந்தினரும் உள்ளம் வாடி விடுவார்கள் என்கிறோம். ஸோ அப்போ அனிச்ச மலர் மோந்த உடனே வாடிவிடும் முகம் மாறுபட்டு நோக்கிய உடனே விருந்தினர் உள்ள வாடி விடுவார்கள். அப்போ மோப்பனும் மோர்ந்து பார்த்தல் அனிச்சம்னா மென்மையான மலர், இந்த மலர் எப்படி வாடுதோ அது மாதிரி நம்ம முகம் மாறிச்சுன்னா விருந்தினரோட முகமும் மாறிடும் பார்க்கலாம். இது ரொம்ப ஃபேமஸான குரல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த 6 குரலுமே நம்ம மனப்பாட பகுதியாக நம்ம வச்சிருக்கோம். தினமும் படிக்கிறது 5 குறைச்சிட்டு செல்விருந்து ஓம்பி வரிவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு அப்படின்னு. அப்ப செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவருக்கு அப்படின்னு. சொற்பொருள் வானத்தவர் வானத்து தேவர்கள் அப்படின்னு. ஸோ நமக்கு சீர் முக்கியம், பொருள் முக்கியம், சொற்பொருள் முக்கியம். 3 அடிப்படையில் நமக்கு கேள்வி கேட்பாங்க. அதனால நல்லா கவனமா படிச்சுக்கணும். அடுத்து இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை வேள்வி பயன். அப்ப இணைத்துணை தென்பதொன்றில்லை வந்து விருந்தின் துணை வேள்வி பயன் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ விருந்தோம்பலாகிய வேள்வி பயன் இன்ன அளவினது சொல்ல முடியாது, விருந்தினரை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. பருந்தோம்பி பற்றேற்றம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாத வந்து பொருள் போனதுக்கு அப்புறம் எனக்கு பற்று இல்லைன்னு சொல்றவங்க வந்து விருந்துன்ற வேள்வியில் ஈடுபடாதவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு. உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன்னு உண்டு வந்து. ஸோ அப்போ அறிவற்றோட தான் என்ன இருக்குன்னா இல்லாமை விருந்தோம்பலை பேணாத நிலை வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். பொருள் உடமையிலும் மோப்பக்குலையும் மன்னிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குலையும் விருந்து அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ மோப்பக்குலையும் மன்னிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குலையும் விருந்து. அனிச்ச மலர் மோந்த உடனே எப்படி வாடுதோ அது மாதிரி நம்ம முகம் மாறிச்சுன்னா விருந்தினுடைய முகமும் மாறிடும் அப்படின்றதான் வள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்தா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த 5மே வந்து மனப்பாடம் பண்ணிட்டோம்னா சீர் பொருள் சொற்பொருள் இந்த 3 அடிப்படையில் நம்ம கேள்வி கேட்பாங்க. கேட்கும்போது நம்ம சரியா விடையளிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஓகேங்களா? நம்ம இன்றைய வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வகுப்பு நிறைவு செய்யறோம். அடுத்த வகுப்புல அடுத்த தலைப்பு நம்ம புத்தகத்திலோட ஆர்டர் அந்த சிலபஸ் ஆர்டர் ஒன்று தான். ஸோ அந்த ஆர்டர்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம். அடுத்த வகுப்பு நாளை வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.